வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய கூகுள் ஷீட்டில் ஒரு செல்லில் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் ஷீட்டில். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லாக இருக்கும். நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கூகுள் ஷீட்டும் இருக்கும். அந்த ஒரு செல்லுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். என்னோடய கூகுள் டிரைவில் வந்து இப்போதைக்கு எந்த ஃபைலும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுமே இந்த இடத்துல வந்து காமிக்கல. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கூகுள் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் டேட்டாக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். கீக் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏபிசிடி அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரோஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த எந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இன் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கூகுள் டிரைவ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ஓவர் த செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த இமேஜ் ஓவர் த செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்லு மேலே ஏதாச்சும் இமேஜை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் கேமரா பை யூஆர்எல் ஃபோட்டோஸ் கூகுள் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கேமராவை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கூகுள் இமேஜஸ்லேருந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்காக கூகுள் இமேஜஸ்லேருந்து ஒரு இமேஜை சர்ச் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அதுக்கான இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை வந்து நான் இப்போ வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓவர் த செல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செல்லுக்குள்ளார வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜ் இப்போ வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இன்சர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இமேஜிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் இன் செல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜஸ் எந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக கூகுள் இமேஜஸ்லேயே வந்து நான் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜஸ் சர்ச் பண்ணிட்டேன். அதுக்கான இமேஜஸ் ரிசல்ட்லாம் வந்து காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி அப்படிங்கிற இமேஜை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செல்லுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த செல்லுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன். ஒரு செல்லுக்குள்ளார எப்படி வந்து இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு செல்லுக்குள்ளாரையோ இல்லை இமேஜ் அந்த உங்கள் கூகுள் ஷீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு ஏதேனும் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.